திதத்தத்த தித்தத்தை தாததி தேதுதை தாததத்து திதத்தத்த தித்தித்தி தீதி திதிதி தீதொத்ததே. இதற்கு பொருள் சொல்ல முடியாமல் வில்லிபுத்தூரார் திகைத்து விழித்தார். அருகிநாதர் பாடலுக்கு பொருளை விளக்கமாக கூற வில்லிபுத்தூராரின் தோல்வி உறுதியானது. பாடலின் பொருள் இதுதான்: நடராஜ மூர்த்தியாகிய சிவபெருமானும் பிரம்மனும் இடைச்சேரியில் தயிர் உண்டு பார்க்கடலையும் ஆதிசேஷனையும் பாயலாக கொண்டு யோக நித்திரை செய்யும் திருமாலும் வணங்குகின்ற ஆனந்த முதலே, தேவயானியின் தாசனே, ஜனன மரணத்துக்கு இடமாய் சப்ததாதுக்குள்ள இந்த பொல்லாத இந்த உடம்பை தீயினால் தகிக்கப்படும் பொழுது உன்னை துதித்து வந்த என் சித்தத்தை உன்னுடைய திருவடிக்கு நீ ஆட்படுத்த வேண்டும் முருகா என்று அருணகிரிநாதர் பாடிய பாடலின் பொருள் இதாகும். ஆனால் அருணகிரிநாதர் வில்லிபுத்தூராரின் காதுகளை அறுக்கவில்லை. இந்த பழக்கத்தை இன்றோடு கைவிட வேண்டும் என்று வில்லிபுத்தூராரை அருணகிரிநாதர் கேட்க அவரும் மனம் நெகிழ்ந்து ஒப்புக்கொண்டார். அன்றிலிருந்து அவரது புலமை கர்வம் அகன்றது. வில்லிபுத்தூரார் படைத்த வில்லி பாரதத்திற்கு வரந்தருவார் என்ற அவரது மகனே சிறப்பு பாயிரம் என்ற 23 பாடல்களை தந்து சிறப்பித்தார். தென்னர் சேரலர் செம்பியர் என பெயர் சிறந்த மன்னர் மூவரும் வழங்கிய வரிசையால் உயர்ந்தோன் முன்னர் எண்ணிய முத்துமிழ் பாவலர் எவரும் பின்னர் வந்தொரு வடிவு கொண்டவன பிறந்தோன் என்று இவர் வில்லிபுத்தூராரை சிறப்பை பெருமிதத்துடன் பாடுகின்றார். அது மட்டுமல்ல, 5 பாவுடை 4 வகை கவிக்கு அதிபதியாய் என்று கூறுவதால் வில்லிபுத்தூரார் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மற்பா ஆகிய 5 பாவினங்களிலும், ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம் ஆகிய 4 வகை கவிகளிலும் சிறந்து விளங்கியவர் என்பதையும் அவர் நமக்கு கூறுகிறார். வடமொழி சொற்களை அழகுற தமிழ்படுத்தி பாடியது வில்லிபுத்தூராரின் தனி சிறப்பாகும். இவர் அகத்திய கவி இயற்றிய பாலபாரதம் என்னும் 20 சர்க்கங்கள் கொண்ட நூலை பின்பற்றி தன் பாரதத்தை படைத்தார் என்று சிலர் சொல்வர். ஆனால் வியாச பாரதத்தையே இவர் முதல் நூலாக கொண்டார். சுருக்கமாக பாடுவது என்ற ஒரே ஒரு கருத்தினை மட்டும் அகத்திய முனிவரிலிருந்து எடுத்துக்கொண்டார் என்று சொல்லலாம். ஆங்காங்கே வியாச பாரதத்திலிருந்து சிறிது மாறுபட்டு தன் வழியிலே இன்னும் சிறப்பாக இவர் பாக்களை ஏற்றினார் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இந்த நூலிலே உண்டு. வில்லிபுத்தூரார் வைணவராக பிறந்தாலும் சமய பொதுமை கருத்தை கொண்டவர். வில்லியும் சிவனும் என்ற தனது ஆய்வு நூலில் வில்லிபுத்தூரார் 270 பாடல்களில் சிவனை பற்றி கூறுவதை தொகுத்து தந்துள்ளார் திரு ராய சுக்கலிங்கம் அவர்கள். இவற்றில் 199 பாடல்கள் கவிக்கூற்றாக அமைபவை. 71 பாடல்களில் அர்ஜுனன் முதலிய பாத்திரங்கள் வாயிலாக சிவபெருமானை வில்லிபுத்தூரார் குறிப்பிடுகின்றார். எடுத்துக்காட்டிற்காக ஒரே ஒரு பாடலை மட்டும் இங்கு காணலாம். கூட்டினை உதைத்த வாதமும் உடுத்த குஞ்சரத்து உருவையும் அணிந்த நீட்டு ஒளி பறந்து நிலவு 7 வடிவும் நிலா வெயில் அனல் உமிழ் விழியும் ஆட்டு அரல் பறந்த கொன்றைவார் சடையும் அல்லதை யாவையும் கருதான் மாற்றம் உண்டு இன்றி நின்றன் வரைபோல் வச்சுராயதன் திருமகனும். அதாவது இந்திரன் மகனான அர்ஜுனன் சிவனை தொழுவதை இப்படி வில்லிபுத்தூரார் குறிப்பிடுகிறார். வில்லிபுத்தூரார் வியாசபாரத்தை முதல் நூலாக கொண்ட போதிலும் கூட பாத்திர படிப்பு, ஊமைகள், அணிநயம், தந்தநயம், பொருள்நயம் ஆகியவற்றால் தனித்துவம் பெறுகிறார். அரிசீர ஆசிய விருத்தங்களில் மட்டும் அவர் 10 சந்த வேறுபாடுகளை காண்பிக்கின்றார். தந்தத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு இது: மதித்து மதங்களேழினுமை மனப்பொரு கொண்டல் மாணுவன கதித்து நெங்கை வடியுறுத்தை முகந்து வருவன விதித்துருகன் பருமணிகள் விழித்து கொண்டு அவோன சொத்திரு கண்களால் மாரி கும்பவாரணம். இப்படி போர்க்களத்திலே யானைகள் போர் செய்யும் காட்சியை நம் கண்முன்னே கொண்டு நிறுத்துகிறார் வில்லிபுத்தூரார். ஒரு கவிதை என்பது சொற்களின் மூலமாக ஒரு காட்சியை நம் மனக்கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். கவிதையின் ஓசை நினைத்தால் அதை படிக்கும் போது செவிக்கு இன்பம் தர வேண்டும். கவிதை நம் மனக்கண் முன்னுவதால் கண்ணுக்கு இன்பம் தர வேண்டும். சிந்தைக்கு வருவதால் ஐம்பொறிகளுக்கும் இன்பம் தருதல் வேண்டும். இந்த கவிதை இலக்கணத்தை நன்கு அறிந்த வில்லிபுத்தூரார் தனது படைப்பால் நம்மை பிரமிக்க வைக்கின்றார். வில்லி பாரதத்தில் வரும் ஊமைகளுக்கு ஈடு இணை இல்லை. ஒரே பாடலில் பல ஊமைகளை அவர் ஏற்றுவது தனி சிறப்பாகும். வில்லியிடம் கூறும் ஊமைகளை படித்தால் கட்டணை தூரும் அறிவு சிறக்கும். மனித பண்புகளை விளக்குவதில் தனிச்சிறப்பை கொண்டுவதாக அமைகிறது வில்லி பாரதம். அத்தினாபுரம் சென்ற பாண்டவர் தனது பெரிய தாயாரான காந்தாரியை வெறுப்பின்றி வணங்குகின்றனர். பீஷ்மர் தந்தைக்காக பெரும் தியாகத்தை செய்து மனம் முடிக்காமல் இருக்கிறார். பாண்டவர் 5வரில் 3வரான தர்மரை இதர 4வரும் வணங்கி போற்றுகின்றனர். அனைவரும் மாபெரும் அவதாரமான கிருஷ்ணரை போற்றி துதிக்கின்றனர். பாரத போர் வராமல் தடுப்பது எப்படி என்று கண்ணபிரான் சகாதேவனை தனியாக அழைத்து கேட்க, அதற்கு சகாதேவன் பதில் கூறும் இடம் மிகவும் அருமையான ஒரு இடம். நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூவாரம் திருக்க புரிந்தாய் புயல்வண்ணா கோபாலா போரேரே கோவிந்தா நீ என்று மாபாரதம் அகற்ற மற்ற ஆர்குள் வல்லார்
என்று உன்னைத் தவிர வேறு யார்தான் போரை நிறுத்த முடியும் என்று ஆரம்பித்து போரை நிறுத்த ஒரு வழியையும் கூறுகின்றான். இப்படி பாராள கண்ணன் இகழ் பார்த்தனை முன்கொண்டு அணங்கின் காரார் குரல் களைந்து காலில் தலைபூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மகாபாரதம் என்றான். அதாவது கர்ணனுக்கு நாட்டை தந்து விட வேண்டும், அதற்கு முன் அர்ஜுனனை கொல்ல வேண்டும், திரௌபதியின் குழலை களைய வேண்டும், உன்னை கட்டி போட வேண்டும், இப்படி செய்தால் போர் வராமல் காக்கலாம் என்றான் சகாதேவன். இதை கேட்ட கண்ணன் எங்கே என்னை கட்டு என்று கூறி 14,000 வடிவம் கொண்டான். ஆனால் சகாதேவன் மூலமாம் தோற்றமுணர்ந்து இவ்வுலகும் தாய அடி இணையனை கருத்தினால் பிணித்தான். அதாவது மூலத் தோற்றத்தை தியானித்து அவரது இரு பாதங்களை பிடித்தான் என்கிறார் வில்லிபுத்தூரார். 700 ஸ்லோகங்கள் கொண்டது பகவத்கீதை. வில்லிபுத்தூரார் தனது பாரதத்தில் பகவத்கீதை 6 பாடல்களில் அருமையாக தந்துள்ளார். வில்லிபுத்தூராரின் கிருஷ்ண பக்திக்கு ஈடு இணை இல்லை. எடுத்துக்காட்டிற்கு ஒரு பாடலை பார்ப்போம். அரு மறை முதல்வனை, ஆழி மாயனை, கருமுகில் வண்ணனை, கமல கண்ணனை, திருமகள் தலைவனை, தேவனை, 20 முளரைகள் இறைஞ்சி ஏத்துவாம். ஆக இப்படி வில்லிபாலத்தின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். நமது நேரத்தில் சிறிது நேரத்தை அவ்வப்பொழுது இந்த வில்லிபாலத்தை கற்பதில் கருத்தை ஊன்றி செலவிட்டால் நமது வாழ்வு சிறக்கும் என்பதில் ஐயமில்லை. வில்லிபுத்தூரார் புகழ் வாழ்க, கண்ணனை என்றும் தியானிப்போம் என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் நாகராஜன் அவர்களே. இதுவரை நாகராஜன் வழங்கிய உரை வில்லிபுத்தூரார் பற்றியது. பெங்களூரிலிருந்து நமக்கு நல்லுரையை வழங்கினார். நேர்களே, இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்காக நமக்கு வருகை இருந்திருப்பவர் டாக்டர் VS மணி. அவர் லண்டன் ஆம்ஸ்டர்டாம் பகுதியில் வசிப்பவர். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்துடன் அவருடைய பேட்டியை காண்போம். டாக்டர் VS மணி சிறந்த கதாசிரியர், எழுத்தாளர், லண்டன் ஆம்ஸ்டர்டாம் பகுதியில் வசித்தவர், பொதுநல தொண்டில் ஈடுபட்டு வருபவர். மீண்டும் சவுத் இந்தியன் சொசைட்டி தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதற்கு ஞானமயம் குழு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. டாக்டர் V சுப்பிரமணியன் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்வி கற்று துர்காபூரில் பணியாற்றி பிரிட்டனில் மெட்டலர்ஜி என்னும் உலோகவியலில் டாக்டர் பட்டம் பெற்றார். பல நகரங்களில் GP பிராக்டிஸில் மேனேஜராகவும் பணியாற்றியதால் மருத்துவம் பற்றிய நல்ல அறிவும் அவருக்கு உண்டு. 10 ஆங்கில நூல்களை எழுதியுள்ளார். அவரை பேட்டு காண முடிய அவருடைய மைத்துனர் ரவி பிரசாத் அவர்களை வேண்டிக் கொண்டோம். அவரும் அன்புடன் இசைவு தெரிவித்தார். டாக்டர் திரு ரவி பிரசாத் அவர்கள் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். மார்க்கெட்டிங் மேனேஜராக பல நாடுகளில் பணியாற்றியவர். அவர் டாக்டர் மணியை பேட்டி காண்கிறார். இதோ மணியின் பேட்டி கேட்போம். Mani Mama, welcome, Mr. Prolific Writer. Welcome to this introduction of your wonderful writer who is in our midst for many, many years. Mani Mama, when did you start writing? நமஸ்காரம். நான் இந்த புஸ்தகத்தை பற்றி இன்டர்வியூ பண்ணுற ரவியோட ஒய்ஃபு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி என்ன இன்டர்வியூ பண்ணிருக்கா. இது ஒரு அப்டேட். ஸோ அதனால நீங்கள் சிலது நிறையா கேட்டிருப்பேன். இருந்தாலும் அதை சிலது நான் ரிப்பீட் பண்ணியாகணும். நான் எப்போ ஆரம்பிச்சேன்னாக்க முதல்ல கல்கட்டா பக்கத்தில் இந்த துர்காபூர்ன்றதுல ஹெவி இன்ஜினியரிங் கார்பரேஷனில் ஐ வாஸ் working. It was run by a Russian scientist, about 500 people, and I had to translate manuals, Russian manuals, about 300 of them into English from Russian. So I learned how to write manuals. Then another job I had to go to Swansea University. I had to do a project on spray rolling of aluminium. After that, I wrote down all the procedures and other things. And I started writing my PhD thesis right from day one. Wonderful. Then, when I went to British Aluminium, they said that I should change 120 practice manuals from rolling plant in a short time, which I did because of my experience. So consequently, I have the urge to write was there. When I finally joined the medical practice, right from day one, I started writing the manual for administrative practices
it covers all the duties required by the doctors, nurses, senior nurses, junior nurses, receptionists, and everybody. It covers all the people's requirements very clearly from the administration side only. I am not allowed to say anything about the clinical side. So if somebody came with a headache, I should not write in the book, take aspirin, because I am not a doctor. It could be far more serious than that. So it has been written in a non-clinical administrative way. It covers to all aspects of jobs for all the people. And would it be appropriate to call the book a medical facility management manual? It will be called, I called it as general practice. General GP practice is a common word for UK. So general practice surgery management, which is like an administration manual, right? So that is what I have called. That's very interesting, Mama. What is the level of sales that you do for this book? I understand you sold 1,000 books. This particular book, it was